நிறத்துக்கு முடியை மாற்றலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல சில பேரை பாக்குறோம் இல்லையா, முடி கருப்பா தான் இருக்கும். ஆனா என்ன செய்வாங்கன்னா அதை ஒரு காப்பி கலரா அல்லது வேற வேற கலர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். சில பேருக்கு முடி தாடி முடி நரைத்து விடுகிறது, தலைமுடி நரைத்து விடுகிறது. அந்த நரைத்த முடியை அவர்கள் வேறு கலராக மாற்றி விடுகிறார்கள். இது மாதிரியான வேலையை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல கருப்பு நிறத்தை தவிர வேற எந்த நிறமாக இருந்தாலும் நம்முடைய தலைமுடியை மாற்றிக்கொள்ளலாம், அது தவறே கிடையாது. சஹி முஸ்லிம்ல 4270வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு வயது முதிர்ந்தவர். அந்த முதியவர் நபி அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறார். அவருடைய தலையை பார்த்தால் வெள்ளை பூவை போல ஒரு கருப்பு முடி கூட இல்லாம நிறமே வெள்ளையாக இருக்கிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு ஹாதா பிஷையின் வஜித்தனிபு சவாத, இவருடைய இந்த வெள்ளை நிறத்தை மாற்றி விடுங்கள், ஆனால் கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள். அதனால கருப்பை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பு அல்லாத எந்த நிறமாக இருந்தாலும் நம்முடைய முடிகளுக்கு நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நசாயில 4988வது ஹதீஸாக 4988வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கௌமுன் யஹ்லிபூன பிஹாதிஹி ஸவாத் பிஹாத ஸவாதி ஆகிர ஸமான் கஹவாசிலில் ஹமாமி லா யுரிஹுன ராயிஹத்தல் ஜன்னா. கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் உருவாகும். அவர்கள் தங்களுடைய முடிகளுக்கு கருப்பு நிறத்தால் சாயமிடுவார்கள். அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார்கள். அந்த சாயம் எப்படி இருக்கும் என்றால், புறாவின் கழுத்திலே இருக்கும் இல்லையா கருப்பு நிறம், அது போன்ற கருப்பு நிறத்தை அவர்கள் இடுவார்கள். அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட உணர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே கருப்பு நிறத்தால் நாம் சாயமிட்டால் அல்லாஹ் ரசூலுக்கு முரணான வழி, அதை நாம் செய்யக்கூடாது.